வெளிநாடு போனால் கஷ்டம் தீரும்னு சொல்லி எவ்வளோ கனவுகளோட எவ்வளவோ ஆசைகளோட சந்தோஷத்தோட தன்னுடைய அம்மாவுக்காக மனைவிக்காக குழந்தைங்களுக்காக அக்கா தங்கைகளுக்காக எத்தனையோ கனவுகளோட பல பேர் ஃப்ளைட் ஏறி எப்படிலாம் ஆசைப்பட்டு என்னென்னலாம் அவங்க யோசிச்சு வச்சுருந்துருப்பாங்க, வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் கிராஷ் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடெண்ட்டு 242 பேர், சின்ன சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க 11 பேர், 2 குழந்தைங்க, சின்ன சின்ன பச்சை பால் குடிக்கிற குழந்தைங்கள்லேருந்து எத்தனையோ பசங்க நம்ம வெளிநாடு போய் வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நமக்கு இனிமேல் ஒரு விடிவு காலம் வந்துடும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படிலாம் கனவு காண்ட்ருப்பாங்க. எல்லாமே ஒட்டுமொத்தமாக போச்சு, கருகி தீயாக போச்சு, ஒன்றுமே இல்லை, உருகிடுச்சு எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு விமான விபத்து அது அகமதாபாத்தில். பார்க்க முடியல, ஒட்டு மொத்தமும் எல்லாருமே அழிஞ்சு போய் என்ன சொல்கிறதுனே தெரியல. கஷ்டப்பட்டு லட்சமாக காசு கொடுத்து அந்த காசை நம்ம ஃபாரினுக்கு அமைச்சு புருஷனை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நம்ம ஊர்லேயே வச்சு அதை வச்சு ஒரு சின்ன தொழில் பண்ணி சந்தோஷமாக நம்ம வாழலாமே, குடும்பத்தோட, கணவனோட, புருஷனோட, பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழலாம் இல்லையா? இனிமேல் யார் கூட நம்ம இருக்க போகிறோம்? எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவனை பார்க்கவே இல்லை தெரியுமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கடைசி பயணம். ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் ஏறும்போதாவது என்னை யாராவது போவேனான்னு சொல்லிட மாட்டாங்களான்னு அவ்வளோ பேர் ஏங்குவாங்க. அவன் நம்ம குறிக்கோள் என்ன தெரியுமா? ஃப்ளைட் ஏற்றி அமைச்சிட்டோம் ஒரே தெரியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே இருந்திருந்தால் அட்லீஸ்ட் புருஷனோடாவது வாழ்ந்துருக்கலாம். இனிமேல் ஒட்டுமொத்த லைஃபும் போச்சு. நன்றி.